شمائل الرسول فداك أبي وأمي يا رسول الله في القلب زاد الحنين الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمطهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل شأنه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال أيضا: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال نبينا صلى الله عليه وسلم: تداووا عباد الله فإن الله سبحانه لم يلع داء إلا ولعمه وشفاء إلا الهرم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவாக நிறவட்டுமாக. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக முஃமினாக பிறக்கச் செய்து கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். மேலும் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வளுடைய மாதத்திலே அவர்களுடைய நேர்முக வர்ணனை எனும் ஒரு அமைப்பில் ஒரு மஜ்லிஸில் நம் அனைவரையும் அல்லாஹ் அமர்த்தி அருள் புரிந்திருக்கிறான். இந்த நேர்முக வர்ணனை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல், செயல், அவர்கள் செய்த அமல், அவர்கள் செய்த சுன்னத்தான விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அப்படி என்று பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நுணுக்கமான முறையில் அவர்களை பின்பற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் பாபு மாஜா ஃபி ஹிஜாமத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜாமா எனும் இரத்த சுத்திகரிப்பு முறையான கப்ளிங் தெரப்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறை. அந்த பாபின் கீழ் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹதீஸ்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து இந்த ஹதீஸ்களுடைய கோர்வை என்று பார்த்தோன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான ஒரு மருத்துவ முறையை நமக்கு சொல்லித்தராங்க. அந்த செயலின் மூலம், இரத்த சுத்திகரிப்பின் மூலம் உடலில் உள்ள அங்க பாகங்கள் அனைத்திலும் இரத்த சுத்திகரிப்பு ஆகுது. அது மூலம் எல்லா நோய் நிவாரணையும் அடையுது. அப்படி பார்க்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல், ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: யஹ்தஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொண்டார்கள். ஹஜமஹு அபூ தைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள். அதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூலியையும் வழங்கியிருக்கிறார்கள். அமரலஹு பிசாஹி மின் துஆம், அவர்களுக்கு 2 குவளை அளவுக்கு உணவை அளிக்க சொல்லி ஏவினார்கள். ஏன்னா அபூ தைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஏழ்மையான சஹாபியாகவும் ஒரு அடிமை சஹாபியாகவும் இருந்தாங்க. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சலுகையும் அவர்களுக்கு சேர்த்து செய்கிறாங்க. என்னன்னா, வகல்லம அஹ்லஹு வலஉ அன்ஹு அன் ஹிராஜிஹி, அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். அவர்களுடைய மாலிக்கிடம் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய சஹாபி. அவர்கள் மாலிக் அவர்களுக்கு என்ன நிபந்தனை வைத்திருந்தார்கள்னா, அவர்கள் செய்யக்கூடிய மருத்துவத்திலிருந்து ஒரு தொகையை தன்னுடைய எஜமானுக்கு அவர்கள் செலுத்தணும். அவர்கள் வாங்கக்கூடிய டாக்ஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைச்சிக்க சொல்லி ஏவினாங்க. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களின் மூலம் சொல்கிறார்கள்: இன் அஃலல மா ததாவைத்தும் பிஹி அல் ஹிஜாமா அவ் இன்ன மின் அம்சலி தவாயிக்கும் அல் ஹிஜாமா, நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ முறைகளிலே மிக சிறந்த முறையில் ஒன்று அல் ஹிஜாமா, இந்த கப்ளிங் தெரப்பி. தற்காலிகத்தில் பல நாடுகளில், சைனா முதல் கொண்டு பல நாடுகளில் இந்த முறை செய்யப்படுகிறது, அமெரிக்கா, சைனா. ஆனால் இது யார் ஆரம்பித்து வைத்தால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத்தான முறையில் ஒரு நபி வழியில் இந்த மருத்துவம் இருக்கிறது. இது என்ன செய்யுது, எந்தெந்த பாகங்களை செய்யலாம், எந்த நேரங்களை செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்கள் குறிப்பிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அஷ்ஷிஃபாஉ ஃபீ ஸலாஸா, 3 விஷயங்களில் நோய் நிவாரணி இருக்கிறது. அஷ்ஷர்பத்துல் அஸல், தேனை பருகுவதன் மூலமாக நோய் நிவாரணம் இருக்கிறது. ஏன்னா அது தெளிவான முறையில் குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தேனை பருகுவ வயிற்றுக்கு உண்டான நோய் நிவாரணம் தருகிறான் அப்படின்ட்டு. மேலும் ஷருத்தத்தில் மெஹஜம், இந்த இரத்த சுத்திகரிப்பு முறையை செய்வதின் மூலமாக, கையத்தின் நார்,
நெருப்பை கொண்டு அந்த காலத்தில் ஒரு ஒரு காயம் பட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நெருப்பை கொண்டு சூடு செய்வார்கள். அந்த இடம் அப்படியே தழும்பாக மாறிடும். அது அந்த அந்த ஒரு முறையும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹா உம்மத்தி, நம்மளுடைய உம்மத்துக்கு தடை செய்தார்கள். அனில் கையி, அந்த அந்த சூடு செய்வாங்கள்ல அந்த முறையை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தடுத்தார்கள். மற்ற 2 முறையை நமக்கு நோய் நிவாரணியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். மேலும் எந்தெந்த முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ரசூல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஜம ஃபில் அக்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தோள் புஜைகளிலும் ஹிஜாமா செய்திருக்கிறார்கள். பைன கதிஃபைஹி, மேலும் அவர்களுடைய 2 முதுகுக்கு பின்னால் உள்ள 2 தோள் புஜங்களிலும் செய்திருக்கிறார்கள். வஅதல் ஹஜ்ஜாம ஹஜ்ரஹு வலவ் கான ஹராமன் லம் யுஅதிஹி, மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து பல பாடங்களை நம்ம சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து எந்தெந்த இடங்களில் எந்தெந்த உடல் பாகங்களில் எந்தெந்த இடங்களில் ஹிஜாமா செய்யலாம், தோல் புஜங்களில் செய்திருக்கிறார்கள். மேலும் முதுகுக்கு பின்னால் செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய உள்ளங்காலில் செய்திருக்கிறார்கள். மேலும் செய்யக்கூடிய நபருக்கு அதற்குண்டான கூலியை வழங்குகிறாங்க. அதன் மூலம் என்ன அறிவிக்கப்படுது, இதை ஒரு தொழிலாக செய்யலாம் என்பதை தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யஹ்தஜம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனி ஃபஅதைதுல் ஹஜ்ஜாம அஜ்ரஹு, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள். மேலும் என்னை ஏவினார்கள் அதற்குரிய கூலியை கொடுக்க சொல்லி, நான் அதற்குண்டான கூலியை கொடுத்தேன் என்பதாக இன்னொரு ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ததாவு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே நோய் நிவாரணியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. ஃபஇன்னல்லாஹ சுப்ஹானஹு லம் யலா தாஅன் இல்லா வலஅமஹு ஷிஃபாஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் எல்லா நோய்களுக்கும் நிவாரணியை கொண்டே தான் அந்த நோயை அருளி இருக்கிறான். இல்லல் ஹரம், வயது முதிர்வடைகிறோம்ல அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லா மனிதரும் வயது முதிர்வடைவான். ஆனால் அதை தாண்டி உண்டான எல்லா நோய்களுக்குமே அல்லாஹ் ஷிஃபாவை கொண்டு தான் நோய் நிவாரணி வச்சிருக்கிறான். அதில் சிறந்தது இந்த ஹிஜாமா என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், حدثنا عمرو بن عاصم قال حدثنا هاشم وجرير بن حازم عن قتادة رضي الله تعالى عنه عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يحتجه في الأخدعين والكاهل وكان يحتجم ل17 و19 و11. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோள் புஜங்களிலும் தன்னுடைய காஹில் என்று சொல்லக்கூடிய பின்முதுகு இருக்கிறல அந்த இடங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்திருக்கிறார்கள். மேலும் வகான யஹ்தஜமு ல17 و19 و21, ரசூல் ஸல்லல்லாஹு எந்த நாட்களில் ஹிஜாமா செய்திருக்கிறார்கள் என்பதையும் சுன்னத்தான முறையில் குறிப்பிடுகிறார்கள். 17வது நாள், ஒவ்வொரு மாதமும் 17வது நாள், 19வது நாள், 21வது நாள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதனில் என்ன தெரியுது, எந்தெந்த நாட்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்ய வேண்டும், ஒற்றைப்படையிலே செய்திருக்கிறார்கள், அதை தெளிவான முறையில் அறிவித்து காட்டுகிறார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஜம வஹுவ முஹர்ரமுன் பிமலலின் அலா லஹ்ரில் கதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள் அவர்கள் இஹ்ராமுடைய உடையிலே இருந்த நிலையில். பிமலல், மலல் என்பது மக்கா மதீனா இரண்டுக்கும் மத்தியில் ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. அலா லஹ்ரில் கதம், தன்னுடைய காலினுடைய உட்புறத்திலே ஹிஜாமா செய்தார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் என்ன அறிவிக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நோய் நிவாரணியில் ஒரு முறை அல் ஹிஜாமா. இந்த ஹிஜாமா செய்வதனால் என்ன பலன், தற்காலிக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலும் பல இமாம்கள் திப்புன் நபவியிலே குறிப்பிடுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா என்ற ஒரு முறையை நமக்கு கற்பித்து காட்டுகிறார்கள். இதை செய்வதன் மூலமாக பல இடங்களில் நம்மளுக்கு நோய் நிவாரணி ஏற்படுகிறது. தலையில் செய்வது, ஒற்றை தலைவலி, பல நோய் நிவாரணி இருக்கல, ஒற்றை தலைவலி அது போன்ற இதுக்கு தலைகளில் ஹிஜாமா கப்ளிங் தெரப்பி செய்தால் அதுக்குண்டான நோய் நிவாரணி அடையும். அதே மாதிரி தாடைக்கு கீழே செய்தால் பற்களில் உள்ள தொண்டைகளில் உள்ள நோய் நிவாரணி கேட்கும். அதே மாதிரி வயிற்று பகுதிகளில் செய்தால் வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட நோய் நிவாரணி கேட்கும். பித்தட்டுகளில் செய்தால் அதற்குண்டான மூலம் என்று சொல்லப்படக்கூடிய நோய்களுக்கு உண்டான நிவாரணி இருக்கிறது. இவ்வாறு உடல்களில் உள்ள அங்க பாகங்கள் தலையில் முதல் கால் வரை எல்லா இடங்களிலும் ஹிஜாமா செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு செயலை தொழிலாகவும் ஆக்கிக்கலாம் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியும் அளித்திருக்கிறார்கள். இது ஒரு இரத்த சுத்திகரிப்பு முறை தான். ஆனால் இதை செய்யறதன் மூலமாக உடலில் உள்ள எல்லா நோய்க்கும் ஷிஃபா இருக்கிறது. அதே மாதிரி சொல்லுவாங்க, நோய் வருவதற்கு முன்னாடியே அதுக்கு உண்டான நம்ம ஷிஃபாவை தேடிக்கிறது நல்லது. ஏன்னா வயதுக்கு அடைவதற்கு முன்னால் நம்ம அமல் செய்வது நல்லது. நம்ம அமல் செய்கிறதுக்கு உண்டான முக்கியமான இலக்கே நம்ம
முதுமையில் செய்ய முடியாது. முதுமை ஆகிட்டா, வயோதிகம் ஆகிட்டா நம்மளால் செய்ய முடியாது. இளமையில் தான் அதை செய்ய முடியும். இளமையாக இருக்கும் பொழுதே அதற்குண்டான நோய் நிவாரணிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நோய் நிவாரணிகள் ஒன்று தான் அல் ஹிஜாமா. எனவே இந்த ஹிஜாமாவுடைய முறைகளை கற்று அதன்படி அமல் செய்வதற்கும், மேலும் கேட்டதின்படியும் சொன்னதின்படியும் அமல் செய்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிருபையை கொண்டு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.